ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து நாட்டு அவரைக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்தமாரி அவரைக்காய் தான் அது கிடச்சிது. இது வந்து கொம்பு அவரை மாதிரி இருக்க தவிர அவ்வளோவா நார்லாம் இல்லை, ரொம்ப வந்து பிஞ்சு காயாக தான் இருந்தது. இந்த வீட்டிலே காய்க்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதை எடுத்து அந்த மார்க்கெட்டில் போட்டிருப்பாங்க போல அந்த காய் கிடச்சிது. சரி, அது பொரியல் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் அதுதான் செய்ய போகிறேன். இது வந்து நம்ம வெண்டைக்காய் செய்கிற மாதிரி காரம் படம்லாம் செஞ்சால் அவ்வளோவா நல்லா இருக்காது. கொஞ்சம் ஒரு மாதிரி மரமரன்னு இருக்க மாதிரி இருக்கும். வெண்டைக்காய்னா கொஞ்சம் இனிப்பு இருக்கும், அதில் டேஸ்ட் இருக்கும். அதனால் இது லைட்டாக மிளகாத்தூள் சேர்த்து தான் நம்ம செய்ய போகிறோம். தேங்காய் வந்து நான் போடல. தேங்காய் ஏன் போடலன்னா, அந்த பருப்பே வந்து நிறைய இந்த மொச்சக்கொட்டை மாதிரி நல்லா பெருசு பெருசாக இருந்ததுனால அது வந்து டேஸ்ட் அதுவே நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் சேர்க்காமல் நான் சும்மா தான் பண்ணியிருக்கேன். இந்த காயை வந்து நம்ம நயல் பார்த்து கழுவி அரிஞ்சு எடுத்து வச்சுட்டு நல்லா நம்ம கடுகு கடலப்பருப்பு இது 2 மட்டும்தான் போட்டு தாளிச்சிருக்கேன். வேணா உளுந்து சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் சும்மா ரவுண்டு கிள்ளி மாதிரியே அந்த இதில் காயிலே சேர்த்ததுனால கருவேப்பிலை தனியாக போட்டு நான் வந்து இதில் வீடியோவில் காட்டல. அந்த இது நல்லா வெடித்ததும் நம்ம காயை போட்டு லைட்டாக ரொம்ப வதக்க தேவையில்லை. வாழைக்காய் அது மாதிரிலாம் சும்மா லைட்டாக இப்போ ஒரு பெரட்டு பெரட்டிட்டு, ஏன்னா பச்சை வாடை அடிக்காமல் இருக்கிறதுக்காக அது மாதிரி ஒரு பெரட்டு பெரட்டிட்டு நம்ம வந்து உப்பு காரம் சேர்த்துக்க வேண்டியதுதான். நான் சாதா மிளகாய்த்தூள் இருக்குது பார்த்தீங்களா, குழம்பு மிளகாய்த்தூள் அதுதான் சேர்த்துருக்கேன். காய்க்கு தகுந்த அளவு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் அந்த காய்க்கு தகுந்த அளவுனா ஒரு 1.5 ஸ்பூனு அந்த கிட்ட சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து கல் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காவோ இல்லை முட்டை உடச்சி ஊற்றி சொல்லுவாங்க, அந்த மாதிரி செஞ்சாலுமே இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ கிளறும் போதே பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு நிறைய தெரியுது பார்த்தீங்களா, அதுவே டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வேறு எதுவும் சேர்க்கல இதில். அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி முட்டையோ தேங்காயோ இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இது வந்து நமக்கு வந்து கார குழம்புக்கு, இந்த மாதிரி சாம்பாருக்கு, ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வத்திருச்சு. இது ரொம்ப வறண்டு போகிற அளவுக்கு இது வதக்காமல் இந்த அளவு எடுத்துக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் தண்ணி கொஞ்சம் இழுத்த மாதிரி ஆகிடும். அதனால் ரொம்ப போட்டு வரட்டுத்தனமாக இது பண்ணாமல் அப்புறம் வந்து காயோட சத்தே அழிஞ்சிரும். அதனால தான் சொல்கிறேன். இந்த அளவு எடுத்தோம்னா சாதத்துலேயும் பசஞ்சு சாப்பிட்லாம், நம்ம சாப்பாட்டுக்கும் தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடைய சத்தம் அழியாமல் நம்ம சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். தண்ணி ரொம்ப ஊற்ற தேவையில்லை, இது டக்குன்னு இந்த காய் வந்து வெந்துடும். நம்ம கொம்பு அவரை தான் வந்து நிறைய தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து நான் புளி போட்டு முளைக்கீரை தான் கடைஞ்சிருக்கேன். அதுவுமே நான் வேறு வீடியோவில் நான் இது வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். அது நீங்கள் பாருங்கள், என்னுடைய ஃபுட்டு இதில் வந்திருக்கும், ஃபுட் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், அதுவும் பாருங்கள். நான் அவரைக்காய் பொருளும் நான் இதில் தான் டிஸ்பிளே பண்ணி நான் காட்டியிருக்கேன். இது வந்து நான் தனியாக வேறு எதுவும் வீடியோ எடுக்கலை, இப்படி தான் காமிச்சிருக்கேன். நீங்கள் அந்த கீரையும் அந்த மாதிரி பாருங்கள், அதுவும் கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தான், ரொம்பவே நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டும். இப்போ அந்த அவரைக்காய் பொரியல் வந்து இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து கடலப்பருப்பு சேர்த்து இன்னொரு மாதிரியும் செய்வாங்க, அதாவது அரைச்சிட்டு செய்வாங்க. அந்த மாதிரி இதை வந்து நான் இன்னொரு தரம் வேறு வீடியோவில் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். ரொம்பவே அதுவும் கொத்தரங்காய் அதெல்லாம் அந்த மாதிரி கடலப்பருப்பு அரைச்சி செய்கிறது அது ஒரு டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சத்துள்ள காய்கறியில் நம்ம விலை கம்மியாக கிடைக்கும்போது அடிக்கடி சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இன்னொரு வீடியோ